ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்எஸ்சி நேரு சயின்ஸ் சென்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கட்டாயம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ 3 போஸ்ட் இருக்குது. மும்பையில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது இருக்கும். ஸ்டார்டிங் சேலரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 29,200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக ஸ்டார்டிங் சேலரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 59,600 பர் மந்த் அப்படின்றது இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் 3 இயர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் ரோல் என்ன மாதிரி இருக்கும், மெக்கானிக்கலுக்கு, கம்ப்யூட்டருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரீஃபாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஜுகேஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ 2 போஸ்ட் வேகன்சி இருக்குது. ஒன்று வந்து மும்பையில் அண்ட் தென் இன்னொன்று வந்து தரம்பூர் அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்றது இருக்கும். ஸ்டார்டிங் சேலரி வந்து 29,200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அலவன்ஸோடு சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 59,600 வரைக்குமே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும். ஸோ ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு காம்பினேஷன் ஆஃப் 2 சப்ஜெக்ட்ஸ், ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆஸ்ட்ரானமி, ஜியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ இதில் இருக்க சப்ஜெக்ட்ஸில் ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட்ஸை நீங்கள் கம்பைன் பண்ணி படிச்சிருக்கணும் ஃபிசிக்ஸோட அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி டிகிரி கெமிஸ்ட்ரியில் படிச்சிருந்து ஜுவாலஜி, பாட்னி, மைக்ரோபயாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், பயோடெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, ஸோ இந்த கோர்சஸில் ஏதாவது 2 சப்ஜெக்டை வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியோட சேர்த்து படிச்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் ரோல் எந்த மாதிரி இருக்கும்னு இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸிபிஷன் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்தளவு மும்பையில் தான் இருக்கும். ஸோ ஒரு போஸ்ட் இருக்குது. ஸ்டார்டிங் சேலரி வந்து 29,200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 59,600 பர் மந்த் அப்படின்றது உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியாக இருக்கும். குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் விஷுவல் ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ், கமர்ஷியல் ஆர்ட்ஸ், ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள். ஃபோர்த் போஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டெக்னீஷியன் ஏ. ஸோ டெக்னீஷியன் ஏ போஸ்டிங் பொறுத்தளவுக்கு மும்பை, நாக்பூர், போபால், பனாஜி, கோவா, ஸோ இந்த 4 இடத்துலையுமே வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி அலவன்ஸோடு சேர்த்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ₹36,918 அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணி கண்டிப்பாக ஐடிஐ டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிட்டர், எலக்ட்ரிக்கல்ஸ், கார்பெண்டர், டிராட்ஸ்மேன், ஸோ இந்த ட்ரேட் சம்மந்தமாக உங்ககிட்ட ஐடிஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங்க்கு 2 வேகன்சி இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மும்பையில். ஸ்டார்டிங் சேலரி அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 52,755 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணி இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மினிமம் ஸ்பீடாக வந்துட்டு 80 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படின்றது ஸ்ட்ரோக்ஸ் வந்து உங்களுக்கு போட தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. 6th பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங் வேகன்சி போட்டிருக்காங்க. மும்பை, போபால், தரம்பூர், ஸோ இந்த 3 பிளேஸ்லையுமே வேகன்சி இருக்குது. அலவன்ஸோடு சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 36,220 ருபீஸாக இருக்கும். குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டைப்பிங் டெஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் 10 மினிட்ஸ்க்கு. உங்களோட டைப்பிங் ஸ்பீடு பொறுத்தளவுக்கு 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஜாப் ரோல் என்ன மாதிரி இருக்கும்னு இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ₹885 பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை நீங்கள் விமன் கேண்டிடேட், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியில் வருவீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனாக வருவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸம்ஷன் ஆஃப் ஃபீஸ் அப்படின்றது இருக்குது. அப்ளிகேஷனில் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கான டேரக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் தான் இங்கே மறுபடியுமே பாயிண்ட்ஸ் வைஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மறுபடியும் படிச்சுட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டேட்டில் பண்ணீங்க, யூடிஆர் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், ஸோ இந்த ஆர்டரில் கரெக்டாக கொடுத்துருங்க. ப்ரெசன்ட் அட்ரஸ் வித் பின்கோட், காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஏஜ் இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு 16/6/2025 படி உங்களுக்கு எத்தனை வயசு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணணும். ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட கேட்டகரி எந்த கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க அப்படின்றதையும்
மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கலி நீங்கள் சேலஞ்சான்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வருவீங்களான்னு கேட்டிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்களா, 12th முடிச்சிருக்கீங்களா, இல்லை யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்களா, பிஜி பண்ணியிருக்கீங்களா, ஐடிஐ படிச்சிருக்கீங்களா, இல்லை டிப்ளமோ ஏதாவது படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிசிப்ளினில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்கன்றதை இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோ கொடுங்க, இல்லை அப்படின்னா டெம்ப்ரரியாக பெர்மனெண்ட்டாக அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது என்சிஎஸ்எம்மில் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்டிருக்காங்க. இஃப் எஸ் அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே ஃபர்னிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு அப்படின்றத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் எனிவேர் இன் இந்தியா? ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து போஸ்டிங்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் பண்ண வில்லிங்னஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுங்க. ஸோ நீங்கள் உங்களோட ரிலவெண்ட்டான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் சைன் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏஜ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கணும். அதை தவிர்த்து உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்குன்னா அதை ஆட் பண்ணுங்கள். கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சிங்கிள் பிடிஎஃபாக மேக்ஸிமம் 10 MBக்குள்ளே நீங்கள் இந்த இடத்துல அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிலிட்டியும் மீட் ஆகிற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீ கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் வாட்ஸ்அப் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.